தேவயானி சாப்பிட்டுட்டு பேசாமல் இங்கே இருக்க வேண்டியதானே தேவடு காத்து. உனக்கு எதுக்கு சமூக வலைதளத்தில் கமலஹாசனை பற்றியும் ரஜினியை பற்றியும் நீங்கள் ஆர்பி சௌத்ரி அடித்த விபூதி இன்னும் வாசப்படிக்கும். ராஜகுமாரனை சரத்குமார் புரட்டி எடுத்து ஆர்பி சௌத்ரியுடைய பணத்தில் இவர் தேவயானியை பிராக்கெட் போட்டு இப்போ எப்படி நயன்தாரா விக்னேஷன் நடந்ததோ அதுவே அப்பயே அவர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அருமை 40 ரூபாயில திருட்டுறையில் ஏறி வந்த இந்த ராஜகுமாரனுக்கு தோப்பு துறவு பெரிய சொத்து. இது தேவயானி. தேவயானி இல்லைன்னா இவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காரு. ஊருக்கு போயிருப்பாரு. பந்தியூர்ல குதிரை மேய்க்க வேண்டி வந்திருக்கு. மகேந்திரன் எங்க போறாரு? வன்னிக்காட்டுக்கு தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர் இருக்கிற பொழுது மகேந்திரனை சந்திக்கணுங்கிறார். அது அவ்வளவு பெரிய இயக்குனர் அவர். இந்த தவுட்டுப்பாளையம் குதிரை மேய்க்கிறவன் சொன்னதெல்லாம் கதைக்காக. அது ஒரு இயக்குனர் இப்படி பண்ணலாம். இது வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பண்றாருங்களா? இல்ல அது கத்தி சீனு சண்டை பொருள் நிறையவே இருக்கு. ஆனா அதை பத்தி அவர் விமர்சனம் பண்ணாம குறிப்பிட்டு இவங்களை மட்டும் விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் சமூக சிந்தனையே என்னவென்று தெரியாத ஆள் தான் இந்த ராஜகுமார். கிலோ எவ்வளோன்னு கேட்பார். ஏன்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாங்க பேசுவோம். ஐயா வணக்கம். சார், ராஜகுமாரன் அப்படின்னு சொல்றதை விட தேவயானி அவர்களோட கணவர் ராஜகுமாரன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுமே. இவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, உதிரிப்பூக்கள் ஒரு படமா, மகேந்திரன் அவர்களோட படம் நான் பார்த்தே கிடையாது, இந்த ஒரு படம் மட்டும் பார்த்தேன், அந்த அளவுக்கு சொல்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதில் தர விதமா இன்னொரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, அது கட் பண்ணி ஏதோ போட்டிருக்காங்க. நான் சொன்னது என்னன்னா, இப்போ மகேந்திரன் படம் நான் பார்த்தே கிடையாது, ஆனா நான் சொன்னது என்னன்னா, ராமநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, 100 படம் எடுத்திருந்தாலும் இவர் சில படங்கள் எடுத்தான் தூக்கி வச்சுக்கணும். அது காரணம் இவர் எடுத்த மேக்கிங் தான், அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு இங்க சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் கடைசிக்கும் சொன்ன விஷயங்கள்னா, நான் மகேந்திரன் அவர்கள் படங்களை பார்த்தே கிடையாது அப்படின்னு. படங்களே பார்க்காத இவர் எப்படி அது விமர்சனங்களை பண்ண முடியும் அப்படின்னு முரண்பாடான கருத்துக்களா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல ராஜகுமாரனுடைய ஆர்ஜின் என்ன, இவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார் என்பதை ஆராய்ந்தால் தான் இதுக்கெல்லாம் விடை தெரியும். இவர் அந்தியூர் என்ற ஒரு மலை கிராமத்தில் சவுட்டுப்பாளையம்னு ஒரு ஏரியா, அங்கிருந்து தான் 40 ரூபா பணம் எடுத்துட்டு ஈரோடு வர்றார். ஈரோடில் ரயிலில் டிக்கெட்டே வாங்காமல் சென்னை வர்றார். இதுதான் இவருடைய சென்னையை நோக்கி திரைப்படத்துறைக்கான பயணம். அப்படி பாபா சென்னைக்கு ஈரோட்டில் ஏறி சென்னைக்கு வருகிற பொழுது டிடிஆர் பிடிச்சிட்டார். வித்தவுட் டிக்கெட்டில் வர்ற நபரை டிடிஆர் பிடித்து கொண்டார். டிடிஇன்னு சொல்லுவாங்க அவர், அதாவது ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், பரிசோதகர். அப்போ சொல்கிறார், ஐயா நான் சினிமா ஆசையில் சினிமா எடுக்க சென்னை போகிறேன், நான் எடுத்த கதை பாருங்கள், கவிதையை பாருங்கள், கட்டுரையை பாருங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அவர் பார்க்குறாரு, இளைஞர் ரொம்ப சின்ன இளைஞர், சினிமா ஆர்வமாக சென்னைக்கு போகிறான். சரி இவனை ஊக்குவிப்போம், சரி நீ டிக்கெட் இல்லாமல் போ, நான் அவனை அனுமதிக்கிறேன். அந்த கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு பேப்பரை கிழிச்சுக்கிறார். இந்த இளைஞனுடைய அந்த கவிதை புத்தகம், கதை, சினிமா ஆர்வம் இத்தனையும் பார்த்து ஒரு பக்கத்தை கிழிச்சுக்கிறார். நீ போய் சினிமாவில் பெரிய நடிகனாகவோ இயக்குனராகவோ கதாசிரியனாகவோ பாடலாசிரியனாகவோ நீ வருவேன், நீ நல்லா இருப்போ, நான் உன்னைய ஒரு பக்கத்தை ஏன் கிழிச்சு வச்சுக்கிறேன்னா, நீ ஒரு காலத்தில் பெரிய இயக்குனராகவோ நடிகராகவோ பேசப்படுகிற நபராக வரும்போது நான் இந்த கிழிஞ்ச பக்கத்தில் இருந்து உனக்கு காமிப்பேன். என்னை ஞாபகம் இருக்கா தம்பின்னு காமிப்பேன். நீ என்னை ஞாபகம் வைத்து என்னை அடையாளம் கண்டு கொண்டால் நல்லது. அப்படி என்னை பார்த்துட்டு தெரியலன்னு சொன்னீங்கன்னா இதை அப்படியே வெளி உலகு சொல்லிடுவேன். அங்கேயே ஒரு கதை. இதுதான் ராஜகுமாரன் நடிகர் ஆக வேண்டும், அப்படிதான் அவருக்கு ஆசை. கதாசிரியர் ஆக வேண்டும் என்று ஆசை, பாடலாசிரியர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் தான் சென்னைக்கு வர்றார். எங்கே சேர்றாருன்னா, லிங்குசாமிகிட்ட உதவியாளராக சேர்றார். சில காலம் விக்ரமங்கிட்ட உதவியாளராக சேர்ந்து சினிமாவை கற்றுக்கொண்டார். எப்படி படத்தை இயக்குவதுன்னு கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பிறகு
ஒரு படம் இவருக்கு ஒரு ஹிட்டு படமாக அமையுது. இது ஒரு பேசு பொருளாக மாறிய பிறகு அடுத்த படத்துக்கு யார் வர்றான்னா, அன்றைக்கு பிரபலமான இயக்குனர்களை எல்லாம் உருவாக்கிய ஆர்பி சௌத்ரி. ஆர்பி சௌத்ரி வருகிற பொழுது இவருடைய ஸ்டைல் என்னன்னா, 2 கதாநாயகன் ஒரு கதாநாயகி. நீங்க பல படங்கள்ல இவருடைய ஸ்டைல என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்திபன் அஜித் எதுல நீ வருவாயால தேவயானி கதாநாயகி முதல் படம். 2வது படத்துல ஆர்பி சௌத்ரி படத்துல விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீங்க சரத் விக்ரம் 2 பேருமே ஹீரோ, அதுல தேவயானி தான். அதே போல 3வது படம் காதலுடன், அதுல முரளி அப்பாஸ் 2 கதாநாயகர்கள், தேவயானி கதாநாயகி. இப்படி இவர் எடுக்கிற படங்கள் பூராமே 2 ஹீரோ கதாநாயகி தான். முக்கியமா அதுல தேவயானி கண்டிப்பா இருப்பாங்க. தேவயானி கண்டிப்பா இருப்பார். இதுல இவரை போட்டு சரத்குமார் அடி பின்னி எடுத்துட்டார். எப்பன்னா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல சரத்குமார் தேவயானிய லவ் பண்றார், உண்மையாவே லவ் பண்றார். அவர் ஏறக்குறைய 150 கதாநாயகில லவ் பண்ணியிருப்பார். அவருக்கு லவ் என்பது சோப்புலேயே வச்சிருப்பார். இதுதான் அவருடைய ஸ்டைல். கடைசியா போய் ராதிகாட்ட மாட்டிக்கிட்டார் வச்சுக்கலாம். பெரிய பின்னணி உள்ளவர் யாரு? சரத்குமார். எது? தினகரன் பத்திரிகை முதலாளியுடைய மனைவியின் சகோதரர். இது பெரிய அடையாளம். ஆதித்தனார் குடும்பத்துக்கு நெருக்கமானவர். அது ஒரு அசிங்கமான வரலாறு. இப்போ இந்த சரத்குமாரோடு ராஜகுமாரன், இவருடைய இயற்பெயர் ராஜகுமாரன் அல்ல, அது ஏதோ சினிமாக்கா வச்சு பேர் தான் ராஜகுமாரன். இந்த இளைஞன் தேவயானிய விரும்புகிறார், தன்னுடைய வழியில குறுக்கிடுறாரு. 2 பேருக்கும் அட்டிப்புட்டி சண்டை வந்து ராஜகுமாரனை சரத்குமார் புரட்டி எடுத்துட்டார். எந்த படத்துல? நீங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும். என்ன காரணம்னா, தேவயானியை மட்டும் வைத்து நீங்க ஷூட்டிங் நடத்திட்டே இருக்காரு. அந்த படத்துல அந்த படம் அட்டர்பிளாப். ஆர்பி சௌத்ரி டென்ஷன் ஆயிட்டார். கதை சொல்லுகிற பொழுது இருந்த வேகம் படமெடுப்பதில் இல்லை. இவர் தேவயானிக்கு மட்டும் வசனம் சொல்லி கொடுத்து ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு. விக்ரம் சரத்குமார் 2 பேரும் பல நாள்கள் காக்க வைக்கப்படுகிறார்கள். இதுல விக்ரமும் டென்ஷன் ஆயிடுறாரு, சரத்குமாரும் டென்ஷன் ஆயிடுறாரு. இப்படித்தான் அந்த படம் கடைசியில பூனியே ஆகல. இப்ப நீங்க சொல்லும் போது இப்படிப்பட்ட டேரக்டர் இருக்காரா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஆனா இவர் இப்படி இருக்கும் போது மகேந்திரன் அவர்களை இப்படி விமர்சனம் பண்றது இவருக்கு தகுதி இருக்கா? அது அப்போ இப்படி இருந்த காலத்துல இவருக்கு தேவயானிக்கு தொடர்ச்சியான பல டார்ச்சர். என்னன்னா, படம் எடுக்க போகிற இயக்குனர்கள், நடிகர்கள், இன்னும் சொல்ல போனா தயாரிப்பாளர்கள் எல்லாம் போத்ராட தான் காசு வாங்குறது. போத்ரான்னு ஒரு மார்வாடி இருந்தான். அவன் மேல அவன் பல பேருக்கு வக்கீல் நோட்டீஸ் விடுவான், ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு. போத்ரான்னு அந்த சினிமா ஃபீல்டில் தெரியாத ஆட்களே இல்லை. இந்த போத்ரா நீங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கஸ்தூரி ராஜாவுக்கு கடன் கொடுத்துட்டு ரஜினிகாந்துக்கு வக்கீல் நோட்டீஸ் விடுவான். விட்டான், இப்போ செத்து போயிட்டான். வீடு கூட அடுத்த வீட்டை தான் அவனுடைய வாரிசுகளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். இந்த போத்ரா அவனுடைய கட்டுப்பாட்டில் அடிக்கடி தேவயானி கொண்டு போகப்படுவார். அப்போ தேவயானியே இந்த உதவி இயக்குனரான ராஜகுமாரன்ட தன்னுடைய சோகத்தை போற அந்த அம்மா சொல்லு. இது எப்போ அந்த நெருக்கம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆரம்பத்தில் அதாவது சூரிய வம்சம் படத்தில் விக்ரமகண்ட உதவியாளர் 1997 இருந்தார். அந்த காலத்திலிருந்து வசனம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் உதவி இயக்குனர் தான் சொல்லி கொடுப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் தேவயானி அம்மாவை இவர் அம்மானு தான் கூப்பிடுவார். அப்போ அந்த அம்மா என்ன நினைக்குது? இவனை நம்மளை மகனை போல, தேவயானிக்கு எந்த இடையூறும் வந்துடாதுன்னு தேவயானி அம்மா நினைக்குது. ஆனால் இவரே மகனல்ல மருமகனாவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்போ விரட்டி விட்டுருக்கும்.
யார? ராஜகுமாரன். இவர் காதலை வளர்ப்பதற்காக சௌத்ரியுடைய விண்ணுக்கும் மண்ணுக்கும் பணம் 6 கோடியிலிருந்து 10 கோடி எகிரிடுச்சு. படத்துல பாடல்கள், கதை, வசனம் இதையெல்லாம் கவனம் செலுத்தாமல் தேவயானியிடம் மட்டுமே கவனம் செலுத்திய ராஜகுமாரன் அதோட அற்ற பிளாப் முடிஞ்சே போச்சு. அடுத்த 3வது காதலுடன், அந்த படமும் பிளாப்பு. 4வது தெலுங்கு படம் சிவராமன், அதுவும் பிளாப்பு. அப்புறம் திருமதி தமிழ், அதுவும் பிளாப் டைரக்டர் தான் இவர். இவருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, அதாவது கதாநாயகனா தேவயானி ராஜகுமாரமே ஒரு படம் எடுக்கிறாங்க. அதே போல வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், சந்தானம் இவரை காமெடியை நடிக்க வச்சு ஒரு படம் எடுக்கிறார், அதுவும் சேரல. அப்போ இதற்கு பிறகு ஆர்பி சௌத்ரிக்கே விபூதி அடிச்சிட்டாரு. ஆர்பி சௌத்ரியுடைய பணத்துல இவர் தேவயானியை பிராக்கெட் போட்டு திருமணம் செய்துட்டாருன்னு சினிமா உலகமே இவரை புறக்கணிச்சிருச்சு. இப்போ எப்படி நயன்தாரா விக்னேஷன் நடந்ததோ அதுவே அப்பயே அவர் பண்ணியிருக்காங்க. அதாவது அருமை. இந்த படம் முடிஞ்சா தேவயானி பார்க்க முடியாது, வேற படத்துக்கு போயிடும். அப்போ இந்த ஆர்பி சௌத்ரியுடைய பணத்துல தான் இவர் காதலை வளர்த்துக்கிறார். தேவயானிக்கு அப்போ திரைப்படத்துறையிலிருந்து கடுமையான நெருக்கடி, கல்யாணத்துக்கு முன்பு. இந்த நெருக்கடி பூராம அவர் குடும்பத்தால தீர்த்து வைக்க முடியல. இந்த சூழல்ல தான் ஆறுதலாக மனமிட்டு பேசுவதற்கு கிடைத்த நபர் தான் இந்த ராஜகுமாரன். இப்போ ராஜகுமாரங்கிட்ட தன்னுடைய எல்லா சோகத்தையும், திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அழுத்தம், தயாரிப்பாளர் கொடுக்குற அழுத்தம், அந்தப்புற அழுத்தம், இந்தப்புற அழுத்தம், இதெல்லாம் ராஜகுமாரனுக்கு முழுமையாக தெரியும். தெரிந்த பிறகுதான் இவர் உங்களுக்கு நிரந்தரமான மன நிம்மதியை நான் தருகிறேன். இவர் அந்த அம்மா கேட்டை குதிச்சு, செவுத்தை குதிச்சு, கேட்டை தாண்டி, ஊட்டை தாண்டி தப்பிச்சு ஓடுது. இவருக்காக இல்லை, நிம்மதிக்காக. பல நடிகர்கள் திருமணம் செய்வதே நிம்மதிக்காகத்தான். பல நடிகர் சரத்குமார ராதிகா பிடிச்சது ராதிகாவுக்கு பாதுகாப்பு தான். இன்னைக்கு சினிமா ஒரு நடிகை ஆகிட்டா பல அழுத்தம் இருக்கும், அந்த புற அழுத்தம், பல அழுத்தம் இருக்கும். இதுலேருந்து தப்பி திருமணம் பண்ணியாச்சு அந்த அம்மா. இது தப்பி அதே கதான் தேவயானி. தேவயானியை பொறுத்தவரை ராஜகுமாரன் என்பவர் ஒரு பாதுகாவலர். எது? பாதுகாவலர். இப்போ அந்த அம்மா சொந்த படம் எடுத்து கடன் ஆகி போச்சு. அங்கேருந்து தப்பிச்சு இங்கே மாட்டிட்டாங்க. மாட்டிய பிறகு அந்த அம்மா சொல்லிச்சு, சொந்த படம் கடன் எடுத்து இனிமேல் கடனானா நான் ஒரு விஷயம் தர மாட்டேன், சொன்னபடி கேட்டுட்டு பேசாமல் வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு புருஷங்கிற ஒரு பதவி உனக்கு கொடுக்குறேன், அதோடு வச்சுக்க. இவர் போய் அந்தியூர் தவுட்டுப்பாளையத்தில் கொஞ்சம் ஒரு 10 ஏக்கரை 15 ஏக்கரை நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு மீதி நேரம் வீட்டில் சொன்னபடி கேள். நம்ம செல்வமணி சொன்ன கதை தான். கல்யாணம் ஆயிடுச்சு 2 பேருக்கும். என்னுடைய கட்டுப்பள்ளி இல்லை ரோஜா. 2 பேரும் சண்டை வந்துடுது. எப்போ போறா எப்போ வர்றானே தெரியல, சண்டை. செத்து போன சேகர்கிட்ட போய் ஐடியா கேட்டேன். அப்போ சேகர் சொன்னார், நீ பெண்களிடம் தோற்று விடு, நிரந்தரமா தோத்துறியா, அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப, நீ வெற்றி பெறவே முடியாது. அவர் சொல்றாரு, அப்பதான் வெற்றி அடைவேன்னு தோத்து போனவனை தோற்றதுக்கு பேரு தான் சினிமாவில் வெற்றி. அந்த வெற்றி தான் ராஜகுமாரன் தேவயானியை கட்டுப்படுத்தக்கூடிய அங்கசமாக இல்லை, ஒரு பாதுகாவலன். இந்த பாதுகாவலன் நீங்க இப்போ செம்மரம் தோட்டம் அந்தியூர்ல அங்க தோப்பு துறவு எல்லாம் வந்துருச்சு. 40 ரூபாயில திருட்டுறையில் ஏறி வந்த இந்த ராஜகுமாரனுக்கு தோப்பு துறவு பெரிய சொத்து. இது தேவயானி. தேவயானி இல்லைன்னா இவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காரு. ஊருக்கு போயிருப்பாரு. போய் அங்க பெரிய சந்தை, குதிரை சந்தை. எதுல? அந்தியூர்ல குதிரை மேய்க்க வேண்டி வந்திருக்கும். அந்தியூர்லயே ஃபேமஸ் என்னதுன்னா குதிரை சந்தை தான், குதிரை குட்டி சந்தை. அங்க போய் குதிரை குட்டி தான் மேய்ச்சிருக்கணும். ஏன்னா இவர் பெரிய தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்ரிக்கு பல கோடி நட்டம். அதோட திரைப்படத்துறை தயாரிப்பாளர்களை இவரை பார்த்தா காத தூரத்துக்கு போயிடுவான்.
ஏன்னா பெரிய ஆள் ஆர்பி சௌத்ரிக்கே விபூதி அடிச்சிருக்க. ஐயா நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கே ஒரு விபூதி அடிச்சார் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவே வேற ஒரு போக்கு கொண்டு போனவர் மகன் அவர்கள். அவர் கொடுத்த ஒவ்வொரு படமும் காவியங்கள் சொன்னான். வளன்னு வசனங்கள் இந்த காலகட்டத்துல வசனங்கள்லாம் எதுக்கு உணர்வுபூர்வமா மக்களை வந்து மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லி முள்ளு மலம் படம் கூட நிறைய படங்களை கொடுத்தாரு. ஆனா அவர் போய் ஒரு கட்டத்துல போய் அவர்லாம் ஒரு டைரக்டர், அவர் இடத்துல ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படிலாம் சொல்ல நல்ல படம் அப்படி சொல்ல முரண்பாடா இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு கேளு. என்னது இல்ல நான் சொல்றேன். நீங்க மகேந்திரனை படத்தை பார்த்துட்டு முள்ளும் மலரும் பல படங்களை பார்த்துட்டு தேசிய தலைவர் பிரபாகரனே வர சொல்றாரு. எங்க வன்னிக்காட்டுக்கு யார மகேந்திரனை. மகேந்திரன் எங்க போறாரு? வன்னிக்காட்டுக்கு தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கிற பொழுது மகேந்திரனை சந்திக்கணுங்கிறார். அது அவ்வளவு பெரிய இயக்குனர் அவர். இந்த தவுட்டுப்பாளையம் குதிரை மேய்க்கிறவன் சொல்றதெல்லாம் கதைக்கு ஆகாது. இப்போ தேவயானிக்கு இந்த நெட்டிசன் தகவல்லாம் போயிருக்கும். நீயே தண்டசோறு, நீயே ஓசிச்சோறு சாப்பிட்டுட்டு பேசாமல் இங்கே இருக்க வேண்டியதானே தேவடு காத்துட்டு. நீ உனக்கு எதுக்கு சமூக வலைதளத்தில் கமலஹாசனை பற்றியும் ரஜினியை பற்றியும் எல்லாம் எத்தனை 1000 கோடி சம்பாரிச்சு வச்சுருக்கான். உனக்கு சோறே நான் போடுறேன். நீ ஆர்பி சௌத்ரிக்கு அடித்த விபூதி இன்னும் வாசம் பிடிக்குது. ஒழுங்காக பேசாமல் சாப்பிட்டு கடல சோறு இல்லை உனக்கு. யார் சொல்லியிருக்கோம்? அவங்க மனைவி தேவயானி சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகுதான் முதுகெலும்பு இல்லாத இந்த தவுட்டுப்பாளையம் ராஜகுமாரன் இப்போ நான் அவரை சொல்ல இவரை சொல்ல. நீங்க அரசியல்வாதியோட அந்தர்பில்ட்டியா இருக்கு. இதுதான் நடந்திருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். தேவையில்லாமல் சர்ச்சை பண்ணினா உனக்கு சோறு கிடையாது. தவுட்டுப்பாளையத்தில் போய் குதிரை சந்தையில் தான் குதிரை மேய்க்கணும். இதை சொன்ன பிறகுதான் நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல. ஆனா அந்த இன்டர்வியூல இன்னொரு விஷயம், அதாவது நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரது ஒரு இன்டர்வியூ கொடுத்துறேன். அதுலயும் இன்னொரு பிரச்சனை பண்ணிருக்கேன். என்னன்னா இளையராஜா பத்தி ஒரு கேள்வி கேட்கும் போது இளையராஜாலாம் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், அவரெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இப்போ ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அது காரணம் இவர் தான் சொன்னார். அதோட முடிச்சுதான் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க உழைப்புலாம் கிடையாது, அவங்க பண்ண கதைகள் கிடையாது, படம் கிடையாது, முழுக்க இளையராஜா பாடல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் காலம் கடந்து நிற்பதற்கு காரணம் ரஜினிகாந்த் உழைப்பு வந்து மறுத்து சொல்ல முடியாது. இளையராஜா தூக்குவதற்காக இவங்களை வந்து விமர்சனம் பண்றது தப்பா இல்லைங்களா? அதாவது அவருக்கு இப்ப எந்த வேலையும் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வேணுமில்ல. இப்போ ராஜகுமார் பேச வச்சிருக்காங்க. பேச வச்சிருக்காங்க. இதுதான் மலிவான சிந்தனை தான். அது ஒரு ஏற்கனவே இப்படி பண்ணலாம். இது வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பண்றாருங்களா? இல்ல அது அவர் தெரிஞ்சுதான் செய்யறாரு. திட்டமிட்டு தெரிந்து புரிந்து அறிந்து தான் செய்யறாரு. காரணம் இந்த ராஜகுமார் இப்ப மறந்து மக்கள் பல வருஷம் ஆச்சு. அது தமிழக அரசின் விருது வாங்கின ஒரு ஏற்கனவே இப்படி பண்ணலாங்களா? இல்லைங்க, அவரு அப்படித்தாங்க. அவருடைய ஒரிஜினாலிட்டி இதுதான், அவருடைய மனநிலையே இதுதான். அப்போ இது போன்ற நபர்கள் இனி அடுத்த எம்ஜிஆரை சொல்லுவாரு, சிவாஜி சொல்லுவார். அதுல கூட சொன்னேன் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் வந்தவங்க தான் இப்படி இருக்காங்க. இல்ல அப்ப அடுத்து சொல்லுவார், எம்ஜிஆருக்கு ஒண்ணு இந்த நடிக்க தெரியாது, சிவாஜிக்கு நடிக்க தெரியாது, என்எஸ்கேக்கு நடிக்க தெரியாது, நாடக அதாவது நம்ம நடிகர் சங்கம் இருக்க சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு ஒன்றும் தெரியாது அடுத்து சொல்லுவார். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகம் நடத்துவதை நிறுத்திட்டார். என்ன காரணம்? கர்ப்பிணி பெண்கள்லாம் கர்ப்பம் கலைஞ்சு போச்சு, மயங்கி விழுகிறாங்க. அந்த நாடகம் அவ்வளவு இயற்கையா இருக்கும். நாடகத்துடைய பிதா மகன் நீங்க சங்கரதாச சுவாமிகள். இப்படியெல்லாம் இவர் பேசுவார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கை எதையும் சாதிக்க முடியாமல் அந்த நடிகைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுகிற இந்த நபர்கள் நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. உழைக்கிறவன் உழைச்சிட்டு இருக்கிறான், சாதிக்கிறவன் சாதிச்சுட்டு இருக்கிறான், புதுசாக இளைஞர்கள் வர்றான், பல பேர் விற்கிறான், பல பேர் காணாமல் போயிடுறான், பல பேர் எங்கேயோ போகிறான். இப்படி திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு, சிவாஜிக்கு பிறகு, கமல் ரஜினிக்கு பிறகு, விஜய் அஜித்துக்கு பிறகு, இது வந்து ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல யார் வேண்டுமானாலும் மூழ்கி முத்தெடுக்கலாம். அதில் ராஜகுமாரன் காணாமல் போயிட்டார். நீங்கள் சிந்திக்கக்கூடிய அந்த தகுதியை முதல் படத்தோடு முடிஞ்சு போச்சு அவருக்கு. இரண்டாவது படம் நீங்கள் அப்போ எல்லாமே அற்ற பிளாப்பாக இருக்கு. என்ன காரணம்னா கள்ள சிந்தனை, திருட்டி சிந்தனை. சௌத்ரியை கவுக்காம இருந்தால் இன்னைக்கு அவர் பெரிய இயக்குனர். சௌத்ரியை கவுத்துட்டு படத்தை இழுத்து
தேவயானி எப்படியாவது பிராக்கெட் போடணும், தேவயானி எப்படியாவது பிராக்கெட் போடணும். இதுதான் சரி, இதுதான் இவர்களுடைய சிந்தனை, மலிவான சிந்தனை, நாற்றம் எடுத்த சிந்தனை, சாக்கடை சிந்தனை. ஒரு கலைஞர் என்பவன் மரணம் அடைகிற வரை சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். கலைஞனுக்கு மரணமும் கிடையாது. ஆனா இவர்களை போன வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்குதா, சிந்தனை அதோடு நிறுத்தி கொள்வது. இப்போ பெரிய ஆஃபர் தேவயானி கிடைத்த பிறகு அமுத சுரபி, அல்ல குறையாத அமுத, அந்த மாதிரி இன்னும் சீரியல் நடிக்குது, பணம் வருது, பணம் கொட்டுது. அதனால இதோடு இவருடைய சிந்தனை துருப்பிடித்து போய்விட்டது. என்னோட பல இயக்குநர்கள் இப்படிதான் இருக்கான். ஒரு ஃப்ளாப்பான டைரக்டர் அப்படின்னு. ஆனா வெற்றிமாறன் அவர்கள் படம் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் அவர் எடுத்த எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும், பா ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், நான் உங்க படம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டா அதுல வந்து சண்டை காட்சிகளா இருக்கு, படம் ஒரு மென்மையா இருக்கணும், அதான படம் அப்படின்னு. ஆனால் படம் என்பது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம மக்களுக்கான கருத்து கொடுப்பதும் ஒரு முக்கியமான இடமா அது இருக்கு. இப்போ அவங்க எடுக்கிற படம் தான் அதான் சொல்றாங்க, நாங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டம் அதுல காட்டுறோம்னு. இன்னொன்னு, இந்த படங்கள்ல மட்டும் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படங்களை பாத்தீங்கன்னா ரத்தம் கொட்டுற சீன் இருக்கு, கத்தி சீனு, சண்டை பொருள் நிறையவே இருக்கு. ஆனா அதை பத்தி அவர் விமர்சனம் பண்ணாம குறிப்பிட்டு இவங்களை மட்டும் விமர்சனம் பண்ணுவதற்கான காரணம் என்னங்கய்யா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் சமூக சிந்தனையே என்னவென்று தெரியாத ஆள் தான் இந்த ராஜகுமார். கிளை எவ்வளோன்னு கேட்பார் அப்படி. ஏன்னா நீங்கள் பா ரஞ்சித் ஆகட்டும், மாரி செல்வராஜ் ஆகட்டும், வெற்றிமாறன் ஆகட்டும், சமூகத்தில் உடைத்தெறிந்து பார்ப்பனரிடம் அந்த திரைப்படத்துறை இருந்தது. ஆமாம், பார்ப்பனர்களிடமிருந்து அடுத்து இடைச்சாதிட்ட அந்த திரைப்படத்துறை வந்தது. அதை உடைத்து நகர்த்தி மாமன்னனை போன்ற நல்ல படமெல்லாம் கொடுத்தவர் மாரி செல்வராஜ். விடுதலை, தமிழரச, புலவர் கலிய பெருமாளை பாதிதான் காமிச்சார் வெற்றிமாறன். இதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவு. இப்படி இவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையை எங்கே வட சென்னை சேரிக்கு கொண்டு போனவர்கள் இவர்கள். சேரியில் இந்த மக்கள் எப்படியா வாழ்றான் பார்த்துக்க. இதெல்லாம் ராஜகுமாரனுக்கு சிந்திக்கவே தெரியாது, யோசிக்கவே தெரியாது, அதை பற்றி பகுத்தறிவே தெரியாது. அப்போ அதனுடைய விளைவு தான் உள்ள என்ன இருக்கு அதுதானே வரும், மூளையில் என்ன இருக்கு அதுதானே வரும். அதுதான் இப்போ அந்த ராஜகுமாரனை பொறுத்தவரை மாரி செல்வராஜோ, வெற்றிமாறனோ, பா ரஞ்சித்தோ ஒரு இயக்குனரே அல்ல. எதை வேண்டுமானாலும் பித்தத்தில் உளரலாம். அதான் அவங்க படமும் பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. ஆனால் விமர்சனம் எப்படி பண்றாரு எனக்கு புரியலீங்களே. இல்லை, அதுதான் முரண்பாடு தான், முத்த முரண்பாடு. ஆனால் இனிமேல் வாயை திறக்க மாட்டார். ஏன்னா வாய் திறந்தால் தேவயானி சோறு போடாது, வாய் திறந்தால் அவருக்கு செலவுக்கு பணம் கிடைக்காது. இப்போ உழைப்பதே இல்லை, மனைவி சம்பாதிச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு அடையாளம் தேவயானியின் கணவர். இந்த பதவியில தான் பல நடிகர்களுடைய கணவர்கள் இருக்காங்க. அதுல அந்த பட்டியலில் ராஜகுமாரும் இணைந்து கொள்ளுகிறார். இனிமேல் செய்தியே வராது. தேவயானி சாட்டையில் அடிச்சிருக்கும், சவுக்கில் அடிச்சிருக்கும். வாயை திறந்த நீயே ஓசி சாப்பாடு, நான் உழைச்சி போட்டுட்டு இருக்கிறேன், நீ தேவையில்லாம் வம்பு சண்டை இழுத்து கொண்டு விட்டேன்னா உனக்கு கதவுகள் பூட்டப்படும். எங்கே போயிடும்? தவிட்டுப்பாளையத்துக்கு தான் போயிடும். அந்தியூர் தவிட்டுப்பாளையத்தில் தோட்டத்தில் போய் படுத்து கொண்டே மரத்துக்கு கீழே இப்படி. ஆனால் இதோடு அவர் கண்டிப்பாக எந்த பரபரப்பு விமர்சனமுக்கோ ஒரு முற்றுப்புள்ளி இவர் வைக்கவில்லை. யார் வச்சிருக்கா? தேவயானி வச்சிருக்கு. நன்றிங்கய்யா. ராஜகுமாரன் எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு, இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காரு, அந்த நிலைமை இப்போ எப்படி இருக்கு, நிறைய விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.